ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் 2025 ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு, கடகத்துல சுக்கிரன் இருக்காங்க, சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, கன்னியில செவ்வாய் இருக்காரு, அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க, விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு. அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் 4ஆம் வீட்டுக்கு உச்சகட்டமா இருப்பாரு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா. புதன் சொந்த வீடு எப்போ ஆயிருந்தாலும் சரி 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கும் போது அந்த மனிதருக்கு ப்ராப்பர்ட்டி அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்ன்றது நல்லா தெரியும், நல்லா அமையும். அதுவும் புதனா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிசினஸஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் கூட 4ஆம் வீட்டுல இருப்பாரு. ப்ராப்பர்ட்டினா செவ்வாய்ன்னு சொன்னாலே நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். முக்கியமா இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குமே சரி, அப்படியே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குமே சரி, இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். நீங்க செய்யற தொழில் மூலமா வியாபாரம் மூலமா உங்களுக்கு நல்ல லாபங்கள்ன்றது அமையக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அது வாடகைக்கு விட்டுட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு கூட இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ 16ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போக போறாரு. இருந்தாலும் புதன் உங்களுக்கு சொந்த வீட்டு அதிபதி ஆயிட்டு 4ஆம் வீட்டுல இருக்க போறாரு. புதன் சொன்னாலும் ட்ரேடிங் ரிலேட்டட் பிளானட் தான். சோ 4th house ரிலேட்டட் பிசினஸ் பண்ற எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் பீரியட். 4th house ரிலேட்டட் பிசினஸஸ் பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட், அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், அப்புறமா இந்த கார்ஸ் வெஹிக்கல்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே ஹோம் அப்ளையன்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ஹோமுக்கு சம்பந்தப்பட்ட இன்டீரியர் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு, லக்ஸரிஸ் கம்ஃபர்ட்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பண்றவங்களுக்கு, இந்த ஷாமியானா ரெண்டல், அப்படியே கேமரா ரெண்டல், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 4ஆம் வீட்டுல புதன் உச்சமா இருக்கும் போது புத்தி ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. ஏன்னா 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலும் அது அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா யோசனைக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ ரெண்டுமே புத்திக்கு ஒரு லிமிட்டடா அட்டாச்சா தான் இருக்கும். சோ 4ல புதன் இருந்தாக்கா கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது வளர்த்து விடுவாரு. முக்கியமா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ்ன்றது வரும். கிரியேட்டிவ் ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வாய்ப்புண்டு. வியாபாரத்துல புதுசா ஐடியாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே இப்போ இந்த மாதம் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல சுக்கிரன் இருப்பாரு 16ஆம் தேதி வரைக்கும்.
12ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஃபாரின் லேண்ட்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்கும் அங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தாலுமே சரி ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஃபாரின் கொலாபரேஷன்ல வேலை பார்த்ததுனால ஃபாரின் மணி இந்தியன் ரூபியா மாறிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 5ஆம் வீட்டுல இருக்காங்க. டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் ரிலேட்டட் படிக்கிறவங்களுக்கு, எதா இருந்தாலும் பாலிடெக்னிக்கல் ரிலேட்டட் ஐடிஐ இந்த மாதிரி எஜுகேஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 5ஆம் வீடு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஹவுஸ் செவ்வாய் அங்க இருக்கிறதுனால முக்கியமா இந்த மிலிட்டரி ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு, மிலிட்டரி அகாடமிஸ்ல, போலீஸ் அகாடமிஸ்ல வந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். எதா இருந்தாலும் நீங்க மிலிட்டரிக்கு சம்பந்தப்பட்ட தேர்வோ, போலீஸ்க்கு சம்பந்தப்பட்டது, டிஃபென்ஸுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த டைம் பீரியட்ல வந்து அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்க, கட்டாயமா வந்து வெற்றி அடைவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு போக போறார் 16ஆம் தேதிக்கு அப்புறமா. 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ மிதுன ராசிக்காரங்க முக்கியமா பெண்கள் ஏதாச்சும் ஹேண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் அந்த மாதிரி கத்துக்கிறதா இருந்தா ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. இப்போ சாரி பெயிண்டிங், சாரி எம்ப்ராய்டரி இந்த மாதிரி விஷயங்களுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேல்ஸா இருந்தா வந்து இந்த டெக்னீஷியன், ஜூனியர் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஒர்க்ஸ் கத்துக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ 11ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க மூலமா வந்து ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது இருக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும். உங்க பசங்க வந்து வேலை தேடல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமா ஜாப் கிடைச்சிரும். உங்க பசங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு வியாபாரத்துல நிறைய லாபம் வரக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இப்போ 11ஆம் வீட்டதிபதி வந்து 5ஆம் வீட்டுல இருக்கும்போது த்ரூ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஒர்க் பண்ற ட்ரேடர்ஸ்க்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. பட் 6ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் குழந்தைங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கான்ஃபிளிக்ட்ஸ் வருங்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது அந்த மாதிரியான விஷயங்க வந்து உங்க குழந்தைங்க பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல புதன் இருக்காரு, ராசிநாதர் புதன். இப்போ ராசிநாதர் 4ஆம் வீட்டுல இருக்காரு, அதுவும் உச்சகட்டமா இருக்கும் போது இந்த டைம் பீரியட்ல முக்கியமா உங்களுக்கு மதர் சைடு அட்டாச்மெண்ட்ன்றது ஜாஸ்தியா இருக்குங்க. ஒரு சில விஷயங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா, இப்போ 4ஆம் வீட்டை பத்தி 4 இருந்தாக்கா நமக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான எல்லா விஷயங்களுக்கும் இது நல்லது. ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே நல்லது. சோ இந்த டைம் பீரியட்ல மதர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. ஃபார் சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 பேர் சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ரொம்ப நாளா ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சிப்ளிங்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க, உங்க அம்மா வந்து உங்க பக்கம் இந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுவாங்க, உங்க பக்கம் இருப்பாங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண வைக்க சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மாதத்தோட பலன். உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்குது. பொதுவாவே எதுவுமே வந்து கெடுதல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லாங்க. பட் இருந்தாலுமே சரி, 4ல புதன் வரும்போது எவ்வளவு உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் இருந்தாலும், யோசனை இருந்தாலும் கொஞ்சம் டீப்பர் திங்கிங், சில பேருக்கு நர்வஸ் இஷ்யூஸ், டீப் இஷ்யூஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால வந்து நீங்க புலியார் வழிபாடு செஞ்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதன்கிழமை வந்து புலியார் கோயில் போயிட்டு அங்க இந்த கருப்பு சுண்டல் வந்து பிரசாதமா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே மனதுக்காக வந்து டெய்லி ருத்ர கவச்சம் ஒன்னும், காலபைரவாஷ்டகம் ஒன்னு இந்த மாதம் முழுக்க படிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.